உலகில் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். மேலும் குழந்தை வரம் வேண்டி நிற்கும் என் சகோதர சகோதரர்களுக்கும் கூடிய விரைவில் குழந்தை வரம் கிடைக்க மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, சோகம் வந்தாலும் சரி, துக்கம் வந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்ம கடவுளை நினைக்காமல் இருக்க மாட்டோம். கோயிலுக்கு போக முன்னாட்டியும் கூட கடவுளை நினைப்போம். நம்மளால் அளவு கடந்த கஷ்டம்னா ஒரு சில நேரம் நம்ம கோவத்தில் கடவுளே கூட திட்டுறோம். அது திட்டுறது நம்ம அது நல்லதா கெட்டதா என்னன்னு தெரியாது. ஆனால் நம்ம வீட்டில் ஒரு ஆள் நினச்ச மாதிரி தான் நம்ம கடவுளை பேசுகிறோம், திட்டுறோம். அது நல்லது அது எப்படி அப்படின்றது தான் பார்க்கலாம் வாங்க. மனுஷங்களுக்கு ஏற்படுற சுகம் துக்கங்கள் தான் காரணம். அவங்க செய்துள்ள புண்ணியமும் பாவமும். கடவுள் எல்லாருமே நன்மை செய்யத்தான் விரும்புகிறாரு. இவர்களில் சிலருக்கு மட்டும் நல்ல காரியங்களை செஞ்சு சுகமான வாழ்க்கை வாழ்கிறாங்க. சிலர் தகாத காரியங்களை செஞ்சு துன்பப்படுறாங்க அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். துன்பம் வரும்போது கடவுளை நிந்திக்கிறோம், அதாவது பேசுகிறோம். கடவுளுக்கு 1000 கண்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சகராட்சசன் அப்படின்னு அவருக்கு பெயர் இருக்குது. கடவுளுக்கு எத்தனை கண்கள் இருந்தாலும் பாவிகளை பார்க்கும்போது அவரது கண்களில் கண்ணீர் வர்றதில்லை. செய்த பாவங்களுக்கான தண்டனையை கண்டிப்பாக இப்போ கொடுக்குறாரு. இதில் நம்ம குறுக்கிட முடியாது அப்படின்னு கடவுள் நினச்சி வேறு பக்கமாக தன்னை திருப்பிக்கிறாரு. பிறர்கிட்ட அன்போடு ஆதரவோடு இருக்க முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்கிறது நல்லது. நல்ல காரியங்களை செய்கிறது இன்னும் நல்லது. கடவுள் அப்படி இல்லாமல் துஷ்டனாக இருந்தால் அவருக்கு துன்பத்தை தான் கொடுத்து நல்லவனாக மாற்ற முயற்சி செய்கிறார். கண்டிப்பாக அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். மாறுறதுக்கான வழிகள் கொடுத்தாலும் நம்ம மாறுறதில்லை. இப்படி பாவங்களை செஞ்சு வீணாகி போகிற இவனை நல்ல வழிப்படுத்தணும், நம்ம பக்கம் திருப்பணும் அப்படின்றக்காண்டி தான் தண்டனைன்னு ஒன்று கொடுக்குறாரு. நம்ம செய்த பாவங்களை அறிஞ்ச கடவுள் வழிபடும் போது சுகத்தை கொடுப்பாரு. ஒரு மாணவன் சரியாக படிக்கலாட்டி அவனுக்கு நல்லா படிக்கணும், முன்னாடி வரணும், முன்னுக்கு வரணும் அப்படின்ற எண்ணத்தில் தண்டிக்கிறாங்க டீச்சர்ஸு. அதே மாதிரி தான் நல்ல நிலையை அடையணும் அப்படின்ற டீச்சர்ஸோட விருப்பமாக இருக்கும். இதில் எந்த சுயநலமும் அவங்களுக்கு கிடையாது. அவர் மீது நம்ம கோவப்படுவதனால என்ன பயன் இருக்குது? அதே மாதிரி தான் கடவுளும் ஒரு வழி தவறி போயிட்டாங்க அப்படின்னு பாவச் செயலில் ஈடுபடுறாங்க அப்படின்னு அவருக்கு ஒரு சில துன்பங்களை கொடுத்து நல்ல வழிப்படுத்த நினைக்கிறாரு. கடவுள் கொடுமைக்காரர் கிடையாது. அவரை பேசுகிறதுனால நம்மளுக்கு ஒரு பயனும் கிடையாது. நம்ம பாவம் செஞ்சோமா அப்படின்னு தெரியல, அதுக்கு தான் கடவுள் நம்மளை தண்டிக்கிறாரு அப்படின்னு நம்ம மனசை கடவுள் பக்கம் திருப்புகிறோம். அவர் சந்தோஷப்பட்டு இப்போது திருந்திட்டான் அப்படின்னு நம்மளை உணர்த்துறதுக்காக 1000 கண்கள்லேருந்து ஒரு கண்ணையாவது நம்மளோட பக்கம் திருப்பி நம்மளை பார்ப்பாரு. கடவுள் பார்வை பார்த்தாலே போதும், எல்லா கஷ்டங்களும் தீரும். ஆனால் அதனால் கடவுளுக்கு ஏன் இப்படி கஷ்டங்களை கொடுக்குற அப்படின்னு நம்ம போய் கடவுள்கிட்ட நிந்திக்கிறதை காட்டிலும், அதாவது அவரை பேசுகிறத காட்டிலும் அவர் பக்தியில் அவரை மேலும் மேலும் வழிபட்டு அவரை நினச்சிக்கிட்டு இருந்தாலே என்றைக்காவது ஒரு நாள் அவர் நம்மளை கண் திறந்து பார்ப்பாரு. அளவுக்கு பக்தியும் நம்பிக்கையும் இருக்கணும். அரைகுறையான பக்தியும் மிக நம்பிக்கை இருக்கும். அரைகுறை நம்பிக்கை இருக்கக்கூடாது கடவுளை பொறுத்த மட்டும். அது உண்மை தான். என்னை பொறுத்த மட்டும் விழுந்து சாமி கும்பிட்றவங்க மனசார கடவுளை ஒரு நிமிஷம் நினச்சி கண்ணீர் விட்டாலே அவர் எல்லாமே நம்ம பக்கம் திரும்புவாருன்ற நம்பிக்கை அங்கே நிறையாவே இருக்குது. கண்டிப்பாக நான் படித்ததையோ நான் கேள்விப்பட்டதை தான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.